அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அ இன்று அ ம ம் காலை வரைக்கும் கொஞ்சம் மழைகள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கடலோர மாவட்டங்கள்ல பள்ளிகள் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கிறதும் நல்லது. ஆ இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வர புதுசான வீடியோஸ் அதிகமான வீடியோஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 6 ராசிக்கான டிசம்பர் மாத பலன் போட்டிருக்கு. உங்க ராசிக்கு வரலன்னா, உங்க ராசிய கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பாருங்க. அ அப்படி உங்க ராசி வரலன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்குண்டான வீடியோஸ் இன்னைக்கே வரும். ஏன்னா, இதுக்கு மேல காலம் தாழ்த்த எனக்கு விருப்பம் இல்ல. நெறைய பேர் பார்க்காதனால தான் நான் போடாம இருக்கேன். இது உங்களோட உதவி, ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. தொடர்ந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பஞ்சாங்கத்த எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 3/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற மாதிரி நாளு. ஆனா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, திரியோதசி திதி பகல் 12:23 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு. அது மறுநாள் காலையில 8:37 வரைக்கும் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம். இன்னைக்கு திருவண்ணாமலையில அதாவது 5:57 வரைக்குமே இருக்கு. திருவண்ணாமலையில காலையில பரணி தீபமும், மாலையில கார்த்திகை தீபமும் ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் கா மாலை 5:57க்கு ஆரம்பிச்சு மறுநாள் மாலையே அதாவது மதியத்துக்கு பிறகே முடிஞ்சிடுது. அதனால ஒரே நாள்ல 2 தீபமும் ஏத்தப்படுது. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமா இருக்கு. சூரிய உதயம் காலையில 6:16க்கும், சூரியன் மறைவு மாலை 5:40க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 11:58லேருந்து 1:24 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:42லேருந்து 9:07 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 10:33லேருந்து 11:58 வரைக்கும் இருக்கு. இப்போ திரியோதசி திதியில பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் நீடிச்சிருக்க காரியங்கள மகிழ்ச்சி தர காரியங்கள செய்யலாம். கல்வி, ஆடல், நகை, வண்டி, வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள செய்றது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு பயணம், ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு சந்தோஷம், கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு தடை, கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு இன்பம், விருச்சிக ராசிக்கு விசுவாசம், தனுஷ் ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு ஆதரவா இருக்கு. இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா நல்லதும், கெட்டதும் கலந்த மாதிரி ஒரு நாளா தான் இருக்கு. பொறுமையா இந்த விஷயங்கள் நாள வந்து பொறுமையா எடுத்துட்டு போறதும், ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்நிலையும் பொறுமையா கையாள்றதும் இன்னைக்கு நல்லதா இருக்கும். உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, ராசியிலே சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்கும்போது சில வருத்தங்கள் இருக்கு. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. குடும்பத்துல கொஞ்சம் சுபகாரியங்கள், பொறுப்புகள்னால சுப முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயத்துல உதவியாவும், வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட மனநிலையை பொறுத்தளவுக்கு, உங்கள நீங்களே எல்லா விஷயத்திலயும் மகிழ்ச்சியா இன்வால்வ் ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க தலையிட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களோட ஈடுபாடோட நீங்க செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தேவையில்லாம கவலைப்பட்டு, உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையாவும், கேஷுவலாவும் கொண்டு போறது நல்லது. புதிய பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கும். அதே நேரங்கள்ல சில வளர்ச்சிக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கும். உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களோட கண்காணிப்புல உங்க வேலைய விடாதீங்க. உங்களோட வேலைகள நீங்க செஞ்சீங்கன்னா, உண்மையா உழைச்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். பிரச்சனைகள் பெருசா இல்ல. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்தீங்கன்னா, உறவுல பாதிப்புகள தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நட்பா பேசுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. புரிஞ்சுகிட்டு, புரிதலோட நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறத விட, அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறத விட, நீங்க இறங்கி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அ புரிதலும், நல்ல ஒரு அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு அதிகமா தான் இருக்கும். ஆனாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, அ அந்த செலவுகள கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அது பதட்டத்தையும், டென்ஷனையும் ஏற்படுத்தி, உங்கள கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியும், மனச கவலைப்படுற மாதிரியும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ அதனால சில மன வருத்தங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா சமாளிங்க. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்கும். திருமணமானவர்கள் பார்த்தீங்கன்னா, துணையோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது அதாவது இஎன்டி பிரச்சனை இருக்கலாம். இல்லன்னா வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில நீங்களும் கவனமா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு நீங்க செய்ற காரியங்கள்ல அடுத்தவங்க தலையிடாம இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. அடுத்தவங்க தலையிட்டாங்கன்னா, அது தடைப்படுறதுக்கும், பிரச்சனை ஆகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்த்தாத அதாவது எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும். டென்ஷன் ஆவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட மன அழுத்தத்த விரட்ட, உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள மகிழ்ச்சியா கொண்டு போக வேண்டியது அவசியம். நெறைய விஷயங்கள் மண்டையில போட்டு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள மண்டையில போட்டு குழப்பிக்கிறதுனால, உங்கள நீங்களே மன அழுத்தத்தில ஆட்கொள்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு, நாள கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். ம் வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். வீண் பிரச்சனைய தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. பொறுப்பும், நிதானமும் வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அழுத்தம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையா கடைப்பிடிச்சு உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம திறமையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்சா உங்களோட வேலைகள ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட்டா இருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. ஏன்னா செஞ்சு முடிச்ச அப்புறம் அத திரும்ப தான் செய்ற மாதிரி இருக்குமே தவிர, தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது ஆரம்பத்துல இருந்தே நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணைக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி 2 பேருக்குள்ளேயும் நட்பான அணுகுமுறை தேவை. முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவு மேம்படுத்துறதுக்கு உதவியா இந்த நாள பயன்படுத்திக்கங்க. அவங்களோட விருப்பப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷம் உங்கள சந்தோஷமாவும், ஆறுதலாவும் வச்சுக்க உதவியா இருக்கும். உங்களுக்குன்னு எதுவும் எதிர்பார்த்து நடக்கலன்னுலாம் வருத்தப்பட்டு தேவையில்லாத கோவப்படாதீங்க. அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமா இல்ல. எதிர்பார்த்த பணம் கையில இல்ல. அதே நேரங்கள்ல செலவுகள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம அடுத்தடுத்து ஏற்படுற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ செலவுகள கண்காணிக்க வேண்டிய நாள் அவசியமா இருக்கு. பணத்தில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளுமையான உணவு வகைகள சாப்பிடாதீங்க. அதுவும் வந்து காலம், குளிர்ச்சியான காலங்கள், அந்த நேரத்தில குளிர்ச்சியான உணவுகள சாப்பிட்டு தேவையில்லாத ஆரோக்கியத்த கெடுக்கிறது நல்லதில்ல. அ ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு நிதானம், பொறுமை, அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட தான் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட செயல்பாடுகள பொறுத்தளவுக்கு சில ஆரோக்கியத்தில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்காங்க. ஆ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. உங்களோட திறமைகள வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாளா இருக்கு.
பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம், தைரியம், உறுதி இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில சுப செலவுகளும், சந்தோஷத்துக்கான செலவுகளும், சுபகாரிய செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்றவங்க, உங்களோட கூட வேலை செய்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் நீங்கும். தொழில்ல இருந்த மந்த நிலை விலகி வருமானம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ தொழில் சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற செயல்கள்ல புதிய முயற்சிகள கையாளலாம். அ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தெளிவா செய்வீங்க. நீங்க சரியா அதாவது செய்யக்கூடிய காரியங்கள சரியா செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு. நீங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே அ சரியானதாகவும், தேவையானதாகவும், பயனுள்ளதாகவும் இருக்கும். சிறப்பா கொண்டு போங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வேலையில முன்னேற்றம் காணவும், நல்ல ஒரு அதாவது தொழில்ல பொறுத்தளவுக்கு வளர்ச்சி காண்றதுக்கும், லாபங்கள் அதிகமா பார்க்கறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. அ வேலைகள்ல பொறுத்தா உங்களோட திறமைகள வெளிக்காட்டி சிறப்பான பலன்கள அடைவீங்க. பயனும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலைகள்ல புதிய வேலைவாய்ப்போ, எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே வரும். கணவன் மனைவிக்குள்ளேயும், காதலர்களுக்குள்ளேயும் இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. நகைச்சுவையா பேசுறதும், நகைச்சுவையா கலந்து ஜாலியா இருக்கிறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யுன்யத்தையும், புரிதலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. அ உங்களோட அ தொணைய கவரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2 பேருக்குள்ளயும் அந்யோன்யம் பெருகுற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. ஜாலியா நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உற்சாகமா செலவு செய்றதுக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். சேமிக்கிறதுக்கும், அதிகமா திட்டங்கள் தீட்டுறதுக்கும், பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. நல்ல ஒரு சேமிப்பு உயரக்கூடிய நாள். எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டங்கள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா, அது நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. உங்களோட ஆரோக்கியமான உற்சாகமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா நாள கொண்டு போங்க. மிதுன ராசிக்கு செழிப்பான நாளா தான் இருக்கும். அ உங்களோட செயல்கள நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா, எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. ஆ இது அதாவது அ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க கடகராசினா மோசமான்ற மாதிரி இருக்கு. அது சில காரணங்கள் உங்களோட கிரகநிலைகள் சரியில்லாதப்போ, இதெல்லாம் நீங்க பொது பலன்ல எதிர்பார்க்க முடியாது. பொது பலனுங்கிறது அன்னைக்கு நாள் பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா, அத எந்த வழியில கொண்டு போறதுன்னு மட்டும் தான் இருக்கு. உங்கள மாதிரி ஊறுகாய் கிடைக்கல, சோறு கிடைக்கலன்னுலாம் சொல்றது வாய்ப்பில்ல. நீங்க இந்த வீடியோவ பார்க்கறது சில அனுகிரகத்தினால தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா, உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாரி கமெண்ட்டுகள தவிர்த்தீங்கன்னா நல்லது. வியாபாரத்தில எதிர்பார்த்தத விட லாபங்கள் வரலாம். ஓரளவுக்கு உத்தியோகத்தில நல்ல ஒரு மேலதிகாரிகளோட அன்பையும், ஆதரவையும் பெறுவீங்க. குடும்பத்தில புத்திர வழியில சுப செய்திகள் சேரும். பசங்க செய்ற காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்ககிட்ட இருக்கிற மனநிலையும், தெளிவான சிந்தனைகள் காரணமா, புதிய முயற்சிகள இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், திருப்தியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். பயணங்கள் இருக்கும். பயணங்களால நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில உறவினர்கள் வருகையால சந்தோஷம் கூடும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அமைதி நிலவவும், உற்சாகத்தோடையும் உங்களுக்கு வேலைகள உடனுக்குடனே செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு நாள். ஆ தன்னம்பிக்கைய வளர்க்காம எனக்கு எதுவுமே தானா நடக்காது. அதையும் தெரிஞ்சுக்குங்க. நீங்க உழைக்காம பணத்த சம்பாதிக்க முடியாது. தானா எந்த ஒரு தேடி வர்றதுக்கும் கிரகங்கள் உதவி செய்யாது. உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் இருக்கும்போது தான் அது தானா வரும். கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பா, பாசமா, நட்பா பேசி பழக பாருங்க. ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கலாம். தேவையில்லாத மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பிரச்சனைய அவங்க மேல சொன்னீங்கன்னா, அது தேவையில்லாத மனக்கசப்ப தான் ஏற்படுத்தும். ஆ சுமூகமா நாள கொண்டு போறது, ஜாலியாவே நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வரவு பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்கத்தான் செய்யுது.
அ ஒருத்தர் அதாவது வித்யான்றவங்க எங்களுக்கு குரு ஊறுகாய் கூட வாங்க முடியலன்றீங்க. அப்போ உழைக்கலன்னா எந்த ஒரு பண வரவும் இருக்காது. சும்மா இருந்தா பணம் வராது. வீடியோ மட்டும் பார்க்கறதுக்கு நெட் பேக் குறைஞ்சது ரூ. 299 மாசத்துக்கு போடுறீங்க. அதுக்கு மட்டும் முடியும்போது தான் ஊறுகாய் வாங்குறதுக்கு அது ஜாஸ்தியாவே முடியும். கடகராசிக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. பண பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது உங்க சுயஜாதகம் பொறுத்து தான் இருக்கு. ஆ ஆனாலும் இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வரவும் நல்லாருக்கு. சேமிப்பும் நல்லாருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை இருந்ததுன்னா, ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உடல்நிலையில எந்த குறைபாடும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்பங்களும், பொறுப்புகளும் நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. காரணங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியில கேது இருக்கிறதும், 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரனும், 12ஆம் இடத்துல குருவும் மனச கலக்கப்படுத்துற மாரி தான் இருக்கு. குடும்பத்தில இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். வேலை செய்ற இடத்துலயும் எதிர்பாராத வீண் பிரச்சனைகள சந்திக்க வேண்டி வரா மாதிரி இருக்கு. குடும்பத்தில உறவினர்கள் வருகையால செலவுகள் அதிகமாகற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க எதார்த்தமா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பெரிய எதிர்பார்ப்புகளோட நாள கொண்டு போகாதீங்க. அது ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையும், உங்களோட செயல்பாட்டையும் கரெக்ட்டா செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது மனசுக்கு நிம்மதியை தரும். நண்பர்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்ல சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீன்னா, நல்ல லாபத்தை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில செலவுகள் அதிகமாகற மாரி இருக்கும். பண விரயங்கள் கொஞ்சம் இருக்கு. பணத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள திறம்பட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சில தடைகள் இருக்கும். புத்திசாலித்தனமும், உங்களோட ஆ கான்சன்ட்ரேஷனும் அதிகமா வச்சு உங்களோட வேலைகள செஞ்சு முடிங்க. இருக்கிற தடைகளெல்லாம் பெருசா யோசிச்சு குழப்பிக்காம, அத எப்படி கடந்து வர்றதுன்னு யோசிச்சு, அதுக்குண்டான செயல்பாடுல ஈடுபட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். திட்டமிட்ட செயல்பாடு நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்துட்டு, ஆ முடிஞ்ச அளவுக்கு நட்பா, கேஷுவலா பேசி பழகுனீங்கன்னா நல்லது. அது மூலியமா நல்லுறவையும், மகிழ்ச்சியையும் தக்க வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உணர்ச்சி வசப்படுறத விட, அடங்கி போறது இன்னைக்கு நல்லதா இருக்கும். விட்டு குடுத்து போறதும், மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றதும், நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஆ இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா, காதலர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில தேவைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செய்ற செலவுகள தேவையானதா, தேவையில்லாததான்னு பார்த்து செய்யுங்க. ஏன்னா செஞ்சுட்டு முடிச்ச அப்புறம் அது தேவையில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விரயங்கள் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கையில இருக்கிற பணமே கம்மி. அதையும் விரயம் பண்ணிட்டு தவிக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ திருப்திகரமான ஆரோக்கியம் இல்ல. ஓவர் பிரஷர் இருக்கு. முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கனால தேவையில்லாத பய உணர்வும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா மனச அமைதியா வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கனால உங்களோட விருப்பப்படி பொறுமையாவும், நிதானமாவும் கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருந்துட்டு வந்தது. ஆனா, பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எதிர்பாராத தடை, தாமதங்கள் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். மனசுல இனம் புரியாத பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னதான் நீங்க தெளிவான சிந்தனைகளோட இருந்தாலும், உள்ளுணர்வு சரியா இல்ல. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காரு. 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மனசுல இருக்கிற பயத்தினாலயும், குழப்பத்தினாலயும் நீங்க செய்ற செயல்கள்ல தடை, தாமதங்கள் நெறையவே இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாதீங்க. புதிய விஷயங்கள ஆரம்பிக்காதீங்க. அ முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா கிடையாது. உங்களோட வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் சரி, பயணம் செய்யும்போதும் சரி, வேலைகள் செய்யும்போதும் மிஷின்ல கொஞ்சம் கவனமா செய்யுங்க. கவனக்குறைவால
தவறுகள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நெறைய கவலைகள் இருக்கிறனால, உங்களுக்கு நாள் ஓடுற மாதிரி இல்ல. நாள் எங்கேயோ பொறுமையா மந்தமா ஊர்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, கோவம் இல்லாம புத்திசாலித்தனமாவும், அமைதியாவும் நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் உணர்ச்சி வசப்படாதீங்க. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு தட்டி குடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம். ஆ வேலையில பொறுத்தளவுக்கு சவால்கள எதிர்கொள்ளும்போது அதிகமா இருக்கும். ஓய்வில்ல, நெறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. உங்களோட வேலைகள செய்யறதுக்கு அட்டவணை போட்டு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லன்னா வேலைகள் நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அ இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டிய படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அத தவிர்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. சுமூகமா கொண்டு போறதுக்கு மௌனமா இருக்கிறது நல்லது. இல்லன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சரண்டர் ஆகணும். அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஏத்தா மாதிரி சரி, ஓகேன்னு சொல்லிட்டு போறதும், அ உங்க நீங்க செஞ்ச தப்ப சொல்லி காட்டும்போது சாரி, ஓகேன்னு சொல்றதும் நல்லதா இருக்கு. ஏன்னா கூட கூட பேச பேச தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்டு தேவைகளுக்காக செலவுகள் அதிகமா செய்ற மாதிரி இருக்கும். அ அதே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிங்க. பணத்த கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கணக்கு வழக்கு பார்க்கறது நல்லது. அ முடி அப் நீங்க ஒரு ரீசெக் பண்ணீங்கன்னா, அதிக அளவுல இன்னைக்கு விரயமாக்குறது நல்லாவே கண்ணுக்கு தெரியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் ஆரோக்கியத்தில பிரச்சனை இருக்கு. குடும்பத்தில அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கூடுதல் செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள சமாளிக்க எல்லா விஷயத்திலயும் ஜாக்கிரதையாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானம் ரொம்ப ரொம்ப தேவையான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இந்த நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளோட செயல்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியில புதன் இருக்கிறனால நல்ல ஒரு அறிவும், நல்ல ஒரு செயலாற்றல் திறனும் இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது தனவரவுலயும் சரி, குடும்பத்தில பொறுப்புகள்னாலயும் சரி, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா தான் இருக்கு. 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆரோக்கியத்தில நல்லாவும், 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், ஆ 10ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் குடுத்தாலும், உங்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம நாள உங்களுக்கு ஏத்தா மாரி கொண்டு போகலாம். குடும்பத்தில ஒற்றுமை சிறப்பா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பசங்க வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில சரி, தொழில்லயும் சரி, சம்பந்தமான வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு கண்டிப்பா உயரும். உங்களோட முயற்சிகள்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், உறுதியும் நாள முழுக்க சந்தோஷமாவும், மனச நிறைஞ்சும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மகிழ்ச்சியா கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். உங்களோட வேலையில திருப்தி காணப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய வாய்ப்புகள் மூலியமா மனமகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பாராத பதவி உயர்வோ, இல்லன்னா புதிய வேலைவாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கே தெரியாம உங்களோட ரெஸ்யூம் ஃபார்வர்ட் ஆயி, அப்லோட் ஆயி, இன்னைக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான மெயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கும் இன்னைக்கு கால் ஃபார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. மனசு விட்டு நெறைய பேசுவீங்க. ஆ புரிதல் நல்லா இருக்கும். 2 பேரும் ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்கள படுத்தி நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நல்ல ஒரு அந்யுன்யமும், நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. சேமிப்பு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண வரவு திருப்திகரமா தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்பு மூலியமா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆ நிறைவான அ அ அ பணம் இருக்கிறனால குடும்பத்தில சந்தோஷத்தோட நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அ நல்ல ஒரு மனநிலையோட இருக்கிறனால, இந்த நாள நீங்க சிறப்பா உங்களோட குடும்பத்தோடையும் சரி, பசங்களோடையும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில தான் இருக்கும். துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு, உங்களோட நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு செய்யக்கூடிய ஒரு நாள். சிறப்பான வளர்ச்சி இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சாதகமான நாளா இருக்கு. அ உங்களோட அதாவது நீங்க கண்ண மூடிக்கிட்டு இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கும் சரி, இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்ல வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது, ராசியிலேயே சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல அ 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறாங்க. இது உங்களோட பொருளாதாரத்த கொஞ்சம் சிறப்பா அமைக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. குடும்பத்தில பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வேலையில உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல, முயற்சிகள்ல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க நல்ல ஒரு நம்பிக்கை நிறைந்திருக்கிற நாளா இருக்கும். உங்களோட நாள்ல உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். நீண்ட காலம் அதாவது நீடித்திருக்கக்கூடிய விஷயங்கள பிளான் பண்றதும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு எல்லா விதத்திலயும் சுபகாரிய முயற்சிகளா இருக்கட்டும், குடும்பத்தில சந்தோஷமா இருக்கட்டும், பணவரவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாசிட்டிவான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆ உங்ககிட்ட நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். உங்களோட வேலைகள நேரத்திலயும், அதுவும் சிறப்பாவும் செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் வேலையில கிடையாது. வளர்ச்சிக்குரிய நாளாவும், சந்தோஷத்துக்குரிய நாளாவும் தான் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு தொணக்கூட சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். அது கணவ அ க ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில நடக்க இருக்கிற ஒரு விசேஷத்த பத்தி கலந்து ஆலோசிப்பீங்க. காதலர்களும் சரி, அவங்களோட திருமணம் பத்தி முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அ வீட்ல முடிஞ்சா உங்களோட குடும்பத்தில பேசி முடிவெடுங்க. அவங்களோட ஆதரவோட உங்களோட காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். கூட இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஜாலியாவும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்க நாள் முழுக்க நல்லாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பா தான் இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். எதிர்பாராத வகையில இன்னைக்கு பண வரவு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும், உற்சாகத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ சேமிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா சேமிங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இன்னைக்கு சேமிக்கிற பணம் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க ஆரோக்கியமாவே இருக்கும். சந்தோஷமா உங்கள நீங்களே ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுறுசுறுப்பும், உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள். திருப்தியான வகையில நாள் முழுக்க விருச்சிக ராசிக்கு இருக்கும். எந்த கவலையும் இல்ல. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்கள நாள பொறுத்தளவுக்கு அ கொஞ்சம் மந்தமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது கிளைமேட்டும் சரி, உங்களோட மனநிலையும் சரி, ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். சமநிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. காரணம், பணவரவு கம்மியா இருக்கு. குடும்பத்தில சந்தோஷம் இல்ல. மனசுல ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. சிந்தனைகள் அதிகமா இருக்கு. உங்களோட ராசியில 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. செலவுகளும் அதிகமா இருக்கு. உங்களோட மனநிலையும் சரி, பொறுப்புகள்னால ஏகப்பட்ட விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது மூலியமா தான் வீண் பிரச்சனைகள தவிர்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா கையாளுங்க. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி நடந்துக்குங்க. நண்பர்களோட சில ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு தரா மாதிரி இருக்கும். கடன்கள் வாங்காம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு சில அசௌகரியங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும். பொறுமையும், நேர்மறையான எண்ணங்களும் இன்னைக்கு நாள் முழுக்க அவசியமா இருக்கு. அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள தவறுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணி சுமை காரணமா நெறைய குழப்பிக்கிட்டு உங்களோட வேலைகள்ல பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. கூட வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு கொஞ்சம் உங்களுக்கு உதவியா இருக்கும். திறமையா செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. அட்டவணை போட்டு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. எந்த வேலையும் நிலுவையில நிக்காம பார்த்துக்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள குடும்ப விஷயங்கள் பத்தி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவு இருக்கத்தான் செய்யும். காதலர்களுக்குள்ள இந்த மன உரசல்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வீட்டு சூழ்நிலைய காதலர்கள் கிட்ட திணிக்காதீங்க. அது சரியான அணுகுமுறையா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்குங்க. திருமணமானவங்க தொணக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்து பேச வேண்டியது அவசியம். பசங்களோட பிரச்சனைகள்லாம் பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாளுங்க. அ நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துட்டு போயிடுங்க. நாள கேஷுவலா கொண்டு போய் நட்பான அணுகுமுறையோட இருந்தால், நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட தேவைகள சந்திக்கிறதுக்கு சின்ன சின்ன கடன்கள் வாங்கி நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா கடன் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாங்குற கடன் திருப்பி தர முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், மன கொஞ்சம் பய உணர்வு ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட சிந்தனைகள், குழப்பங்கள் அதிகமா இருக்கு. தியானம் செஞ்சு ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. ஆ தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு பொறுமை தேவையான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆ அ வளர்ச்சி வரும்னு எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மிஞ்ச மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. ஏன்னா, அவங்க மூலியமா தான் சில காரியங்கள் உங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. நண்பர்களும் கணவன் மனைவிக்குள்ளேயும் மூலியமா தான் இன்னைக்கு சில பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லாத்தையும் எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. செலவுகள் செய்கிறோங்கிற பேர்ல ஆடம்பர செலவுகள்லாம் செய்யாதீங்க. அத தவிர்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனாலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எதார்த்தமா கையாளுங்க. உங்களோட காரியங்கள மேற்கொள்ளும்போது தடைகள், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். வருத்தப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்காதீங்க. உங்களோட சுபகாரிய முயற்சிகள்லயும் கொஞ்சம் தடைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு போனீங்கன்னா, உங்களோட வேலைகள திறம்பட செய்ய முடியும். உங்களோட வேலைகள திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, திறமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போய், அவங்களோட ஆதரவோட இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ஆ கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது நல்லுறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, திருமணமானவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலான நாளா தான் இருக்கு. ஏன்னா, உங்களோட கமிட்மெண்ட்ட கீப் அப் பண்ணலன்னு தேவையில்லாத பிரச்சனைகள், இது காதலர்களுக்கும் பொருந்தும். தொணை என்ன கேட்டாலும் அதை இன்னைக்கு செய்ய வேண்டிய கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடியாது, மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தும். ஆ உங்களுக்கு நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உடனே செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கவலை அளிக்கிற மாரி தான் இருக்கு. கையில பணம் கம்மியா தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள் குடும்பத்துக்காகவும், உங்களுக்காகவும் செய்ற மாதிரி இருக்கும். அது உங்கள ரொம்பவே வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கையில இருக்கிற பணமும் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். ஏன்னா, நேரத்துக்கு சாப்பிடலைன்னா தேவையில்லாத அலர்ஜி மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஆரோக்கியமான உணவு வகைகள நேரத்துக்கு நேரத்திலயும் சரியான அதாவது வீட்லயும் சாப்பிடுறது நல்லது. ஹோட்டல் உணவுகள சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் தேவை. எல்லா விஷயத்திலயும் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். மகிழ்ச்சி நிலவும் நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அ உறவினர்கள் கூட இருந்த க மாற்று கருத்துகள் கூட இன்னைக்கு பிரச்சனைகள் கூட தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியில ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, அ ஒன் அ 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய். வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்திலேயும் சிறப்பான ஆரோக்கியம். தொழில் வளர்ச்சிக்காக, வேலையில வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே
எல்லாமே நல்லாவே இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவால இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுப காரியங்களும் சரி, சுபம் நிகழ்ச்சிகளும், சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளா இருக்கு. உறவினர்கள் வருகையால சந்தோஷம் ஏற்படும். ஆ நீங்க நாள் முழுக்க சிறப்பாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ம் இன்னைக்கு மனநிலைய பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை தான் உங்களோட குறிக்கோள்களை, நீண்ட நாள் விருப்பங்கள அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு மூலியமா நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கே நல்லா ஒரு தெளிவா தெரியும். நீங்க வளர்ச்சி பாதையில போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும். திருப்தியும், நிறைவும் நிறைஞ்ச நாள். சுபகாரியத்துல முன்னேற்றம் இருக்கு. சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்ட பெறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு அமையும். நீங்க உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில இந்த நாள சிறப்பா கொண்டு போவீங்க. செய்ற வேலைகள் எல்லாமே உங்களோட புதிய யுக்திகள கையாண்டு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாவும், திருப்திகரமாவும் உங்களோட வேலைகள செய்வீங்க. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நல்லுறவு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரிதலும் நல்லா இருக்கு. நீங்க கண்ண காமிச்சாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலைமை இருக்கும். தெளிவான மனநிலையோட பல முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திருமணமாகாதவர்கள் உங்களோட திருமணத்த பத்தி யோசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஜாலியா, கேஷுவலா எடுத்துட்டு போவீங்க. பணமும் அதிகமா இருக்கறனால குடும்பத்தோட செலவு செய்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆ நிறைவான நாளா தான் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இருக்கும். நல்ல வகையில பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டம் இருக்கு. முடிஞ்சா சின்ன சின்ன அளவுல ட்ரேடிங் பண்ணி ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிக அளவுல வருமானம் வரும்னு ஆ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. சிறிய முதலீடு, சிறிய லாபம், நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பயனுள்ள வகையில இருக்கும். ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல முறையில இருப்பீங்க. எந்த ஒரு க குழப்பமும் யோசிக்காம ஜாலியா இருந்தாலே போதும். ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு கவலையும் இன்னைக்கு கும்பராசிக்கு தேவையில்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையும், நிதானமும் கண்டிப்பா தேவை. ஏன்னா, உங்ககிட்ட முக்கியமா இல்லாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு எங்க போச்சுன்னே தெரியல. மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்காரு. 12ஆம் இடத்துல ராகு. நீங்க நெனச்ச விஷயங்கள் ஒண்ணு, நடக்கிற விஷயங்கள் ஒண்ணா இருக்கும். நீங்க பிளான் பண்ணி நாள கொண்டு போலான்னு நெனச்சா, அது ஒரு வழிக்கு போயிட்டுருக்க மாதிரி இருக்கு. அதனால உங்ககிட்ட மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது காதலர்களுக்கும் பொருந்தும். வெளி வேலைகள்ல அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. கூட அ வேலை செய்ற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வியாபாரத்த பொறுத்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. லாபம் இல்லனாலும் நஷ்டம் ஏற்படாம நாள் போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு மிதமான பலன்கள் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போங்க. நண்பர்கள் கூட இன்னைக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆ எதுக்கும் மனசு வருத்தப்படாம நாள கொண்டு போறது நல்லது. உறவினர்கள் வருகையால சில சில வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோருடையும் சில வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புண்டு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கடமைகள் அதிகமா இருக்கு. செய்யக்கூடிய வேலைகள் அதிகமா இருக்கு. ஓய்வு இல்லாத உழைக்க வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள முடிக்கிறதுக்கு புதிய யுக்திகள கையாளுங்க. வித்தியாசமா யோசிங்க. என்ன செஞ்சா வேலைகள் சீக்கிரமா முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும்னு பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல பாதுகாப்பு நிலைமை பற்றி தொணக்கூட பய உணர்வோட பேசுற மாதிரி இருக்கும். அது பேசுனீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. நீங்க சொல்ல வர விஷயத்த அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஏன்னா, சில
புரிதல் இல்லாத நாளா இருக்கனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஈவன் காதலர்களுக்குள்ள பிரேக்கப் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிதானம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ இன்னைக்கு பணம் வரவு செலவும் ஒண்ணா தான் இருக்கு. கையில இருக்கிற பணம் போதுமானதா இல்ல. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த மிச்சப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. எதிர்காலத்துக்கு அது உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பமான மனநிலை, ஏகப்பட்ட சிந்தனைகள் மனசுல பதட்டம் அதிகமா இருக்கு. தலைவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு பொறுப்புகள்னால இன்னைக்கு பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையாவும், புத்திசாலித்தனமாவும் கையாளுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வர லைவ் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது அடுத்து வர நாட்களில் பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை போகிற மாதிரி இருக்கும். அதையும் லைவில் கொண்டு வரலான்னு இருக்கேன். அது இல்லாமல் இது டிசம்பர் மாத பலன்கள் 6 ராசிக்கு போட்டிருக்கு. உங்களோட ராசிக்கு வரலைன்னா அந்த உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கும் சரி, உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விதத்தில் பதிவுகள் வர்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு எப்பயும் நன்றி. ஆனால் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது ரொம்பவே நல்லது. பொது பலன் எப்போவுமே கேட்கறது ஜஸ்ட்டு அந்த நாள் எப்படி போகுன்றது தினசரி பலன் பார்க்கறது தான் நல்லது. உங்களோட சுயஜாதகம் மட்டுமே நிரந்தரம்.